அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவை டைரிஸ். இன்னும் ஒரு அழகான நாள்ல அழகான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ஒரு அழகான வெயில் அடிக்கிற நாள். இங்க வெயில் வாரண்டாலே உலக அதிசயம் மாதிரி தான். ஏன்னா எங்க ஏரியா பொறுத்த வரையில அதிகமாக மழை பெய்யும். எந்த நேரம் பார்த்திருந்தாலும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்து அதிசயமா வெயில் அடிக்குது. அவ்வளவு ஹாப்பி. என்னன்னு சொன்னா உடுப்பு எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம். அப்ப நானும் காலையில எழும்பி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சுக்கிறேன். மகனை நேசரிக்கு கூட்டிட்டு போக வேண்டிய வேலை இருந்த அப்ப மகனையும் கூட்டிக்கிட்டு நேசரிக்கு போனேன். போனாங்க, டீச்சர் இருக்கல்ல. மகனோட கொஞ்சம் நேரம் இருந்தேன் டீச்சர் வரையில. மகனுக்கு இப்பதான் 4 years ஆகுது. அவர் நெக்ஸ்ட் இயர் தான் நேசரி போகணும். ஆனாலும் நான் அவரை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன நேசரிக்கு இப்போதைக்கு போட்டிக்கிறேன். என்னன்னு சொன்னா பிள்ளைங்களோட ஆரம்ப அடித்தளம் தான் இந்த நேசரி. அதுல அவங்களுக்கு எழுதி கொடுக்கறது மட்டுமல்ல, அதுல அவங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க. அப்ப அவனோட பிள்ளை பருவத்துல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இங்க நடக்கும். நாங்க எவ்வளவுதான் வீட்டுல சொல்லி கொடுத்திருந்தாலும் அவங்களோட இருக்கக்கூடிய அவங்களுடைய பருவத்து நண்பர்களோட பழகுற அந்த ஃபீலிங்ஸ் இந்த நேசரியில தான் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த ஏஜ் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டுல இருந்தனாக்க நம்மளை கரைச்சல் பண்ணிக்கிட்டு நம்மளோட வேலையை செய்ய விட மாட்டாங்க. ஆனா இப்படி நேசரி போடும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, அங்க கொடுக்குற வேலைங்கள்னால அவங்க ஒரு ஆக்டிவா இயங்குவாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா நம்மள கரைச்சல் பண்ண மாட்டாங்க. நான் அதுக்காகத்தான் மகனையும் நேசரிக்கு இப்பதே போட்டிருக்கிறேன். அவரை நேசரிக்கு அனுப்பினதுக்கு பிறகு சமைக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு எக்ஸாம் பேப்பர் திருத்துற வேலையோட இருந்துச்சு. அப்பாகவே இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் நான் அவசரமா திருத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னா இன்னைக்கு ரத்னபுரைக்கு போற வேலையொன்னும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் திருத்தி மார்க்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்ப அதுக்காகத்தான் நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையும் திருத்திட்டு இப்ப இன்னைக்கு நல்ல வெயில் என்கிறதால குயிக்கா உடுப்பெல்லாம் காஞ்சிருந்துச்சு. அப்ப காஞ்ச போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே போனா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்படியுமே ஈவினிங் ஆகினா இங்க மழை வரும். அப்ப போகும் முன்னுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போவோம்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே ரத்னபுரையை கிளம்பியாச்சு. செம்ம வெயில் என்றதால ரத்னபுரைக்கு போற வழியில அப்படியே சில்லா ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி மேங்கோவுக்கு காரை போட்டாச்சு. ஐன நிப்பாட்டி ஒரு ஃப்ரூட் சலட்டை சாப்பிட்டுட்டு தான் என்னோட பயணத்தை திரும்பவும் ஆரம்பிச்சோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஃப்ரூட் சலட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே ரத்னபுரைக்கு போனோம். போய் எங்களோட வேலையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வழியில கடலை தன்சல்ல தந்தாங்க. என்னன்னு சொன்னா இன்னைக்கு நான் பொசன் போயாக்கு அடுத்த நாள் தான் போனோம். அப்ப பொசன் போயாக்கு அடுத்த நாளும் ஒரு இடத்துல தன்சல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடலை தன்சல்ல கடலையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். வீட்டுக்கு வந்தது பிறகு ஈவினிங் திரும்பவும் ரத்னபுரைக்கு போற வேலையும் இருந்துச்சு. அப்ப அதுக்காகத்தான் நாங்க பேத்து கொண்டிருக்கிறோம். ரத்னபுரம் டவுன் நைட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது நல்லாவே இந்த பொசன்ன்றதால அலங்கரிச்சிருந்தாங்க. லைட்டாலையும் தோரணங்களாலையும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. வளமையாவே இங்க வெசக் பொசனுக்கு ரொம்பவே அழகா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா லைட் எல்லாம் டெக்கரேட் பண்ணி தோரணங்கள் எல்லாம் அடிச்சு ஆத்துல கூட தோரணங்கள் அடிப்பாங்க. ஆத்துல அடிச்சிருந்தது எனக்கு சரியா நைட்ன்றதால வீடியோ எடுக்க கிடைக்கல. மத்த ரோட்ல அடிச்சிருந்த எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி.